ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, கடினமாக உழைக்க தெரிந்தவர்களை விட எளிதாக பிழைக்க தெரிந்தவர்களையே பெரிதும் மதிக்கிறார்கள் எங்கு. உண்மைதானே தங்கமே? நீயும் எவ்வளவோ உழைக்கிறாய். ஆனால் பிழைக்க தெரிந்திருக்க வேண்டும். 1000 வழிகள் மனதில் இருந்தாலும் சிரித்த முகத்தோடு அதை மறைத்து கொண்டு வாழ்பவர்களும் இங்குதான் அதிகம் பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் நீ பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். ஏன், உன்னை சுற்றியே பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். அதனால் வாழ்க்கையே இதுதான் என்று சலித்து விடலாமா? சலித்து வாழ்வதல்ல உன் வாழ்க்கை, சாதித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. உன் சாயி சொல்வதை கேள். மலைத்து வாழ்வதல்ல வாழ்க்கை, பிறர் மலைக்க நீ வாழ்வதே வாழ்க்கை. வாழ்க்கையை பற்றி நானும் உனக்கு எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜெயித்தால்தான் அது வெற்றி. என்ன சாயி இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்காதே. ஏராளமான பிரச்சனைகளை கடந்து ஜெயித்து விட்டால் அது வரலாறு தங்கமே. உனக்கான பாதையில் செல். திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்வேன். வேறு யார் பாதையிலும் சென்று விடாதே. அவர்கள் இப்படி, இவர்கள் எப்படி, எவர்களும் எப்படியாக இருக்கட்டும். நீ உன் வாழ்க்கையை தேடிக்கோ. அதை அழகாக வாழ்ந்துவிடு. ஏன்னா காலம் வரை அதில் செல்லப்போவது நீ மட்டும்தான். வேறொருவர் உன்னுடைய வாழ்க்கை பாதையில் வந்தால் கவிழ்த்து விடுவார்கள். வாழ்க்கை கோணலாகிவிடும். கவலையே படாதே. வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ நடக்கும் போது உனக்கு தெரியாமல் உன் சாயி உன் கூட துணையாக நடந்து கொண்டேதான் வருவேன். பயப்படாதே. யோசிச்சுப்பார். கண் திறக்காத சிறிய குஞ்சு கூட வழியே இல்லாத ஓட்டை உடைத்து கொண்டு வெளியே வரும்போது, வழிகள் நிறைந்த இந்த உலகத்தில் விழியிருந்தும் வழி தெரியாமல் ஏன் விழித்து கொண்டிருக்கிறாய்? நான் சொல்வதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கோ. வெறும் பேச்சோடு இருந்து விடாதே. நீ எந்த இடத்தில் இருக்கிறாய், உனக்கான பொறுப்புகள் என்ன என்று உணர்ந்தாலே போதும். உன் வாழ்க்கை தெளிவாகிவிடும். உன் வாழ்க்கையில் நல்ல பெயர் உனக்கு உடனடியாக கிடைத்துவிடும். வாழ்க்கை ஒரு கேள்விதான், யாரும் பதில் தர முடியாது. ஆனால் மரணமோ ஒரு விட, யாரும் கேள்வி கேட்கவே முடியாது. உண்மைதானே? உன் இலக்கு எதுவோ அதை பற்றி மட்டும் யோசி. இடையிடையே வரும் தடைகளை கண்டு பயந்து பின்வாங்கக்கூடாது. அந்த தடைகளை நான் நிச்சயமாக அகற்றி விடுவேன். அதற்குள் அவசரப்பட்டு நீ பின்வாங்கி கொண்டிருக்கிறாய். நீ கேட்டது உடனடியாக கிடைக்க வேண்டும், உடனடியாக நடக்க வேண்டும் என்று அவசரப்படுகிறாய். எது எப்ப எந்தெந்த நேரத்தில் கிடைக்க வேண்டுமோ அதை அந்தந்த நேரத்தில் நான் தந்து விடுவேன். எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் உள்ளது. பார்த்து கொண்டே இரு. உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொன்றையும் நான் மாற்றிக்கொண்டுதான் வருகிறேன். இப்போது உனக்கு புரியாது. இப்போது தடைகள் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் எனக்கோ உன்னுடைய இலக்கும் உன்னுடைய வேண்டுதலும் தெளிவாக தெரிகிறது. அது கண்டிப்பாக நடக்கும். கவலைப்படாதே. நான் இருக்கிறேன் உனக்கு. கற்பனை நிறைந்த உலகத்தில் நீயாக கற்பனை செய்து கொண்டு வாழ்ந்திருக்கிறாய். இப்போது உன்னை மட்டும் சொல்கிறேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ. உன் பின்னால் நிற்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே. அதில் எத்தனை பேர் உன் முதுகில் குத்தப் போகிறார்கள் என்பது உனக்கு தெரியாது. உன்னை விட்டு விலகியவர்களை விட்டுவிடு, மறந்துவிடு. ஏன்னா நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை. ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உண்மை. இது உனக்கு தெரிகிறது. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு இப்போது உணரவே உணராது. ஏன்னா பணம் கையில் இருக்கிறது, மிதப்பில் இருக்கிறார்கள். ஓடும் ரயிலில் இருந்து பார்க்கரும் மலங்களை போன்றதான். அருகில் போனால் அவை பெரிதாக தெரியும். அவற்றை கடந்து சென்றால் அது சின்னதாகிவிடும். நீயும் வாழ்க்கையில் பல வகைப்பட்ட தருணங்களை தாண்டித்தான் வாழ்ந்து வருகிறாய். எந்த ஒரு சிக்கலான சமயத்திலும் சரியான வழிமுறையில் செல். கண்டிப்பாக அனைத்து வாய்ப்புகளையும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோ. பணபலமும் படைபலமும் இருக்கிறதே என்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த இறைவனும் இயற்கையும் நினைத்தால் ஆணிவேரோடு பிடுங்கி எறியப்படுவார்கள். இது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் தெரிந்தால் இப்படி ஆடுவார்களா? கவலைப்படாதே. நான் பார்த்து கொள்கிறேன். நீயாக இரு. மற்றவர்களைப் போல் இருந்து விடாதே.
இதையெல்லாம் கடந்து செல்ல கற்றுக்கோ. ஆனால் உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் உத்தமர்கள் என்று மட்டும் நினைக்காதே. அவர்கள் உத்தமர்களே இல்லை. தானாய் கிடைந்த பொக்கிஷங்களை தொலைத்துவிட்டு குப்பைகளை குளறிக் கொண்டிருக்கும் கோமாளிகள் நிறைந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைதானே? இதை கேட்டு நீ சந்தோஷமாக தூங்கு. உனக்கு நாளைய திங்களில் திருப்பம் கிடைக்கும், நல்லது நடக்கும். உனக்கான காலமும் நேரமும் கூடி வந்து விட்டது. இனி தடையின்றி சுபகாரியங்கள் உன் வீட்டில் நிச்சயமாக நடக்கும். கவலைப்படாமல் தூங்கு. நான் இருக்கிறேன் உனக்கு. வாழ்க்கையை பார்த்து பயப்படாதே. நீ துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டிக்கிட்டுத்தான் இருக்கும். துணிந்து பார், உன் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக வழிகாட்டும் தங்கமே. வாழ்க்கையில் நிமிர வேண்டுமென்றால் வளைந்து கொடுக்க கற்றுக்கோ. வில் வளைந்து கொடுக்காமல் அம்பு ஒருபோதும் இலக்கை எட்டவே எட்டாது. உன்னை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என அமைதியாக நகர்ந்து சென்று விடு. கண்ணாடி உன் முகத்தில் அழுக்கை காட்டினால் எப்படி? கண்ணாடியை உடைத்து விடுவாயா? முகத்தைத்தானே சுத்தம் செய்வாய். அதுபோல்தான் உன் குறைகளை சுட்டி காட்டுபவர்களிடம் நீ கோபப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. உன் குறைகளை சரி செய்துக்கோ. அதுதான் சரியான வழி. உன் பலவீனத்தை காண்பிக்காதே, பழி வாங்கி விடுவார்கள். உண்மைதானே தங்கமே? நீ எத்தனை பாவம் வேணும்னாலும் செஞ்சுக்கிட்டே இரு. ஆண்டவன் முதல்ல உன்னை ஒன்றுமே செய்ய மாட்டான். ஆனால் நீ என்னைக்கு உன்னோட ஆட்டத்தை நிறுத்திவிட்டு போதும் என்று ஓய்வு எடுக்கிறாயோ அப்போத்தான் ஆண்டவன் அவனோட ஆட்டத்தை ஆரம்பிப்பான். இதை உன் எதிராளியிடம் சொல். இதை உன் எதிராளியிடம் சொல்ல தயங்கினால் நான் அவர்களுக்கு எடுத்து கூறுகிறேன். இது தெரியாமல் உன் இடத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு நேரம்தான் விளையாடுவார்கள்? விளையாடும் வரை விளையாடட்டும். ஆனால் ஓய்ந்து விடும்போது நான் எழுந்து விடுவேன். யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என நினைத்துக்கோ. அதுதான் சரியான வழி. உன்னை சுற்றி விதவிதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். விதவிதமான மனங்கள் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். விதவிதமான முகங்கள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நியாயங்கள். இதில் எதை உண்மை என்று நீ எடுத்துக்கொள்வாய்? எதையும் உண்மையாகவே எடுத்துக்கொள்ள வேண்டாம். உன்னை மட்டும் உண்மையாக எடுத்துக்கோ, போதும். நான் சொல்வதை நீ கடைபிடித்தால் நிச்சயம் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ. நிச்சயம் உனக்கு நல்ல வழி கிடைக்கும். நாளை திருப்பம் தரும் திங்கள். நிச்சயம் உன் வாழ்க்கை அழகாக மாறப்போகிறது. இப்போது இதை கேட்டு நிம்மதியாக தூங்கு. ஓம் சாய்ராம்.